ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா குனாஃபா நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி சேமியா வந்து நம்ம மெல்லிசா சேமியா எடுத்துக்கலாம். இது வந்து நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு சாஃப்டாக ஆக்கி வச்சுருக்கேன் அந்த சேமியாவை. இதில் வந்து நம்ம பட்டர் வந்து ஒரு 100 கிராம் நம்ம போட்டுக்கலாம். 100 கிராம் பட்டர் போட்ட பிறகு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையால் கலந்தால் கரெக்டாக வரும். அப்போ தான் எல்லா இடமும் படுற மாதிரி இருக்கும். நல்லா சேமியாவில் போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. இது நான் என்னென்னா பன்னீரை ஒரு 1/2 லிட்டர் பாலில் வந்து நல்லா திரித்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். இந்த சேமியாவை வந்து நம்ம வெண்ணெய் போட்டு நம்ம பட்டர் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஹாஃபை தனியாக பிரிச்சுட்டு ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி வாணலில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இந்த வாணலில் நம்ம கீழே வந்து ஒரு லேயராக நம்ம இதை போட போகிறோம். சரிங்களா? இதை நம்ம கீழே லேயராக போட்டுட்டு நல்லா தட்டி பரத்தி விட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்லா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டையான கிண்ணம் ஒரு கப்பு மாதிரி இருந்ததுன்னா, காஃபி கப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அதை வச்சு கொஞ்சம் ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அழுத்திக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா உதிரியாக வராப்பில் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீர் மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். பன்னீருக்காக நான் பால் வந்து திரித்து வச்சுருக்கேன். அந்த பால் திரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் சுகரும் ஏலக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா சாக்லேட் கூட வச்சு செய்யலாம். அது நான் அப்புறமா இன்னொரு வாட்டி அது போடுறேன், சாக்லேட் வச்சு போடுறது. இப்போ வந்து இதை வந்து நம்ம தட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நான் மேலே மொசரல்லா சீஸ் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ போட போகிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு அழுத்தணும் இல்லைங்களா, அந்த டம்ளர் இருக்குது, அதை வச்சு தான் நான் இப்போ அழுத்துறேன் உங்களுக்கு. சும்மா லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க, அது போதும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆனால் சேமியா ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா சேமியா வந்து மொறுன்னு இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. கடித்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம இது புட்டு செய்வோம் இல்லைங்களா, சேமியா புட்டு, ராகி சேமியாவில் புட்டு செய்வோம் இல்லைங்களா, தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படியே பெசுனாப்பில் விட்டுட்டு அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வச்சுருவோம். அது மாதிரி இதை வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. முடிஞ்சு அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த இது வரும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி செய்யும்பொழுது இது நான் கொஞ்சம் முதல்ல செய்யும்போது இப்போ கொஞ்சம் கெட்டி சேமியா வாங்கி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு. அப்புறம் மெல்லிசாக வாங்கி அதை கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் வச்சு நமுத்தாவில் வச்சுட்டு செய்யணும். பாருங்கள், இப்போ நான் சீஸ் வந்து பரத்தி விட்டுட்டேன். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. சாப்பிட்லாம் போல இருந்தது. எங்கள் வீட்டில் இந்த சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவருமே எடுத்து சாப்பிடுவார், பொண்ணு பசங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா ஒரு ஸ்ப்ரெட், ஒரு பாதி 2ஆக பிரிச்சுக்கோங்க. திருவி வச்சது அதை அப்படியே ஒரு பாதி இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டு, இப்போ அதுக்கு மேலே நான் வந்து பன்னீர் வச்சுருக்கேன்ல, சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே நான் இப்போ வைக்க போகிறேன். அதை வந்து இப்போ கலந்துகிட்டே இருக்கேன். இப்போ தான் கலந்துட்டு அதை வந்து இது மேலே நம்ம பரத்தினாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லேயர் நான் போடுவேன். பாருங்கள், நான் க்ரீம் செய்யலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீராக நான் செஞ்சுட்டேன். அரைச்சி கூட நம்ம இதை க்ரீம் ஆக்கி கூட தடவி விடலாம். நம்ம சீஸ் போடுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்குன்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். 2 பக்கமும் சீஸ் போட போகிறோம். கீழே அடியில் ஒரு லேயர் சீஸ் போட்டாச்சு. இப்போ திருப்பியும் நான் மேலே ஒரு லேயர் போடுவேன். இந்த மாதிரி தட்டிட்டு சென்டராக வச்சுக்கோங்க. அது அப்படியே உங்களுக்கு அதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் நம்ம போட போகிறோம். சேமியா திருப்பியும் வைக்க போகிறோம். இது வந்து ஃபேமஸான டர்க்கிஷ் டிஷ் இது. உங்களுக்கு ரம்ஜானுக்கு ஃபேமஸாக ஒரு முஸ்லீம்ஸை செய்கிற ஒரு டிஷ் தான் இது உங்களுக்கு. இதை பாருங்கள், இது மேலே இன்னொரு சீஸ் லேயர், இன்னொரு லேயர் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இந்த தடவை ஆனால் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. இது பார்க்கும்போதே நல்லா இருந்தது. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா இருந்தது, நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் செய்யும்பொழுது தான் வீடியோ எடுத்தோம்.
நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரே ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்ததுங்க. பாருங்கள், இன்னொரு பாதி இருக்குல்ல, அதை வந்து திருப்பி நான் மேலே போடுறேன். மேலே போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு வானலில் வைக்க வேண்டியதுதான். இதுக்கு இன்னொரு வானல் வேணும் உங்களுக்கு. இன்னொரு தவா இருந்ததுன்னா அந்த தவாலேயே எண்ணெய் பட்டர் தடவி கொஞ்சம் வச்சுக்கோங்க ரெடியாக. முன்னாடியே ரெண்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு பாத்திரம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி தட்டிட்டு நான் க்ரீம் வைக்கலன்றதுனால இதை மேலே ஒரு தடவை அந்த டம்ளரால் கீழே நம்ம அழுத்தணும் இல்லைங்களா, அதே மாதிரி மேலேயும் அழுத்திக்கலாம். உங்களுக்கு ஒன்றாகாது. க்ரீம் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் பிதுங்கிட்டு வெளியில் வராப்பில் இருக்கும். இதை வந்து நான் என்னென்னா சைடு வந்து எல்லாமே போட்டு நான் மூடி வச்சுருவேன் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் தெரியாது. இது பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டேன். திருப்பியும் ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அது மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கும் பொழுதே நல்லாயிருக்கு. இதை அப்படியே எடுத்து வானலே நம்ம பாத்திரத்தை வைக்க வேண்டியதாக. ஸ்டவ்வில் வச்சுட்டு பற்ற வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் உங்களுக்கு. அது பாருங்கள், வச்சாச்சு. அதை வந்து வெண்ணெய் நம்ம பட்டர் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா உருகி நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ என்னென்னா நான் ஒரு டம்ளர் அந்த குட்டி டம்ளரால் ஒரு டம்ளர் ஒரு 150 ml 150 கிராம் வந்து சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதை ஜீரா கம்பிப்பதெல்லாம் வேணாம். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வந்து சர்க்கரை வந்து கரையணும், அவ்வளோதான். இப்போ நான் அந்த மூடி எடுத்துகிட்டு பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கு. சுற்றி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு தவாவில் இந்த மாதிரி பட்டர் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து அது மேலே கவுத்தி அப்படியே திருப்பிக்கலாம். அந்த பேன்லேருந்து இந்த பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுற பாருங்கள். இதை நல்லா சுடும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக துணி வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லை க்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் அது மாதிரி எப்படி இருக்குது பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், வந்துருச்சு உங்களுக்கு. இந்த தவாலேருந்து அதுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு குனாஃபா கிடச்சிடுச்சு. குனாஃபா எடுத்துட்டேன். இது மேலே வந்து என்னென்னா இந்த ஜீரா பாகு நம்ம வச்சுருக்கோம்ல, கம்பி பதம் இல்லை, நல்லா சர்க்கரை கரைஞ்சி குலோப் ஜாமுனுக்கு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு. இது மேலே நம்ம இந்த ஜீராவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக. நல்லா சூடாக இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், பாப்பா போட்டுட்ருக்கா. எல்லாம் ஒரே அமக்களும். பசங்கள்லாம் கூட ஒன்றா சேர்ந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சரி, புதுசாக ஒரு டிஷ் செய்கிறோமே, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நமக்கு. ஆளுக்கு ஒரு பீஸ் கிடச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு நமக்கு வாயிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். சந்தோஷமாக ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்ருவோம். பாருங்கள், இந்த முந்திரி பாதாம் எல்லாமே அதில் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு கிரேப்ஸை வந்து ஸ்மைலி மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி பாருங்கள், அழகாக கட் பண்ணிட்டாங்க. சூடாக இருந்தது, அவள் கையால் எடுக்க முடியல. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்தது. பாருங்கள், உள்ளே வந்து க்ரீமியான சீஸ் இருக்குது. நல்லா வெந்து இருந்தது சீஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.